அனைவருக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வில்லேஜ் அம்மி பேசுறேங்க. எப்படி இருக்கிறீங்க? இது என்ன மணி புதுசாக கெட்டப்பெல்லாம் ஓட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களாக்கு? வேற ஒன்றும் இல்லைங்க. சும்மா இன்னைக்கு ஒரு கான்செப்ட் வந்து காமெடியாக எடுத்துக்கிறோமுங்க. அதுவும் இது என்னோட ஒரு புது முயற்சியாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். வழக்கம் போல் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போங்க. உங்கள் சிரிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னால் பண்ண முடியுமோ என் சேனலில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? சரி, நானே பேசிட்டு தான் நல்லா இருக்குங்களா? முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் வர எதுவுமே யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக காமெடியும் கருத்துமாக கொண்டுட்டு போயிருக்கேன். பார்த்து போட்டு சிரிச்சுட்டு போங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாடா செத்த எப்படியோ எப்படா உட்காரலான்ட்டு தான் இருக்குது. ஓ, வேலைனாலும் வேலை பெண்டு கண்டு போதடா சாமி. இது என்னது, ஃபோனில் எடுத்து ஏதாவது பார்ப்போம். நம்ம உட்காரும் போது தான் ஃபோன் பார்க்கவே முடியுது. அதானே பார்த்தேன். இங்கே நம்ம உட்காரும்போது ஃபோன் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏதாவது சொந்தக்காரங்களுக்கு மூக்கு வேர்த்துருவேன். கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயமா இருக்கு? இந்த அக்கா எனக்கு இப்போ கூப்பிடுது, என்னன்னு கேட்போம். ஹலோ, நல்லா இருக்கிறேங்கக்கா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சரி சரிங்க. வீட்லலாம் சவிக்குங்களா? ஓ சரி சரிங்கக்கா. எல்லாம் நல்லா இருக்கிறமுங்கக்கா. சம்முன்னு இருக்கிறமுங்க. ஆனுங்கக்கா. சரி சரிங்க. அப்படிங்களாக்கே? தீபாவளிக்குங்களா? தீபாவளிக்கெல்லாம் துணி எடுக்காமங்க என்ன நீங்க இப்படி சொல்லி போட்டீங்க? நாங்கெல்லாம் 1000 பூசம் முடிஞ்ச உடனே மக்கானாலே போய் எடுத்து போட்டு வந்துட்டோமுங்க. ஆனுங்கக்கா. அதேங்க இங்க எல்லாம் ஒரு வாரம் கூட்டமுங்க, போவே முடியலிங்கண்ணே. அப்புறம் எப்படியோ சரி நோய் முடிஞ்சு சாமி கும்பிட்டோமுங்களா, அப்படியே அடுத்த நாளே மக்கானாலே எப்படி வீட்டுக்குள்ள லீவு மாறி போச்சுங்க. அப்படியே கிளம்பிட்டோமுங்க. ஆனுங்க. நீங்களும் எடுத்தாச்சுங்களா? ஓ சரி சரிங்க. அதெல்லாம் பலகாரம்லாம் சுட்டாச்சுங்க. வர இன்னைக்கு தான் அதிரசமாக சுட்டு முடிச்சு இப்போதான் கையை கழுவுறன்னு நீங்கள் கூப்பிட்டீங்க. ஆனுங்க. ஆமாங்க, முறுக்கு செஞ்சனுங்க. நெம்பெல்லாம் இல்லைங்க, சும்மா கை முறுக்குங்க. அது ஒரு 5 கிலோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தி ஒரு 3 கிலோங்க. அப்புறம் என்ற வண்ணாடி வேறு ரொம்ப ஆசைப்பட்டு அவள் மிச்சர் கேட்டாருங்களா, அது ஒரு 2 கிலோங்க. அப்புறம் எல்லாம் ஸ்வீட்டு வேணுங்கன்னாங்க. புள்ள வாயினெல்லாம் மைச்சூர் பாக்கு ஒரு 4 கிலோ ஓட்டணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குலாப் சாமுங்க. குலாப் சாமி இல்லைங்கன்னா அப்புறம் எப்படி தீபாவளி முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனுங்க. ஆனுங்க. எது கடை வைக்கிறதுக்கு இல்லைங்க. அல்ல நம்ம வீட்டுக்கு தானுங்க. அது எப்படிங்க அப்புறம் உரம்பரை கிரம்பரை யாராவது வருவாங்க, நாமளும் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கணும். ஆனுங்க. இருந்து கிடந்து இப்போ கெட்டு போகிற பொருளுங்களா? நாளைக்கெல்லாம் அப்புறம் அப்படியே முடிஞ்சு அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேட்பாங்க, போட்டும் போவாங்களாச்சு. ஒன்றரை வீட்டில் என்ன செஞ்சாங்கோ, எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க நல்லா கேட்டு வாங்கிட்டு போகிறது தானோ. ஆனுங்கக்கா. சரிங்கக்கா. ஓ அப்படிங்களா? சீடை செய்யறீங்களாக்கு? சரி சரி செய்யுங்க. ஓ எல்லாம் எடுத்தாச்சுங்கக்கா. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். சரி புள்ளவா எனக்கு மட்டும் எடுத்தா போகுதுன்னு சொன்னேன். என்ற வண்ணாடி தான் கேட்காம எடுத்துக்குள்ள 3000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டாருங்கக்கா. ஆனுங்க. அதுவும் வந்துச்சுங்க. 15 ரூபாய்க்கு மேலே 4 பேருக்கு துணி எடுத்தது 15 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு. அப்புறம் அத்தை விட முடியுங்களா? அத்தைக்கு ஜேத்தி எடுத்து போட்டு வந்துட்டோமுங்க. ஆனுங்க. சரிங்கக்கா. சரிங்க. சந்தோஷமுங்கக்கா. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்கக்கோ. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஆனுங்க. சரி பாருங்க. சீடை சுடுங்க. சரிங்க. எங்கேங்க நோம்பி எனக்கு வர்ற கேச விருந்தா வர்றமுங்க. சரிங்கக்கா. சரிங்க. சரி பாருங்க. வைக்கிறனுங்க. அப்பாடா, இந்த சொந்தக்காரங்களை சமாளிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குதே. ஏன் கேட்குறீங்க? ஆமாம், என்ற வண்ணாடி எங்கே போனாரு? சீப்பக்கானோ சீப்படுத்து எங்கே போயிட்டாராட்டுறது. சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறது என்ற வண்ணாடி. அவருக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும். ஃபோன் அடிச்சு போட்டு அவர்கிட்ட கேட்கணும். ஏன் கேட்குறீங்க? நம்ம அதாவது இன்னும் உண்மையை சொல்ல போனால் நம்ம ஒன்றுமே செய்யல. ஆனால் இந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன வழக்கம்னா, நம்ம என்ன செஞ்சுக்கிறங்கிறது கேட்குறதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. நாம் அப்படியே கேட்குறோமா? நம்ம கேட்குறதுக்கு நேரம் இல்லைன்னு வைங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி நம்ம கேட்கும்போது நம்ம எது செய்யலன்னு சொல்ல முடியாது இல்லை. அதை
ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு போட்டு என்ற வண்ணாடி எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறேன். ஸோ ஏன்டா நோம்பி வருதுன்ட்டு இருக்குது. தீபாவளி வந்துட்டாலே நீ அதாவது வீட்டில் போய் நிம்மதியாக தீபாவளி கூட கொண்டாட முடியறது இல்லை. நீ துணிமணி ஒன்றும் எடுக்கலைங்க வா, பட்டாசு வேற வாங்கலைங்க வா. ஸோ என்னத்தை தான் பண்ணுறது, கையில் வேற காசு இல்லை. ஏதோ வேலை வெட்டிக்கு போயிட்டு இருந்தாலாவது வருஷம் கடைசி தீபாவளிக்கு போனஸ்ன்னு ஒன்று கிடைக்கு. விவசாயிகளுக்கு என்னத்தை கிடைக்குது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது, யாருகிட்ட கேட்கறது? சரி உழவோட்டின காசு இருக்குது, வருதான்னு கேட்டு பார்ப்போம். நமக்கு இந்த பட்டன் செல்லு தான் லாக்கி. ஏன்னு கேட்டா நமக்கு இந்த டச் போனால ஒத்து வர்றது இல்லை. பட்டன் செல்லே பெஸ்ட். மாமா வணக்கமுங்க, இந்த ராஸ் பேசணுங்க மாமா. ஆனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த உழவு ஓட்டின காசு பெண்டிங் இருக்குதுங்க. ஆனுங்க அன்னைக்கு ரொட்டா வெட்டர் ஓட்டுனதுங்க, அப்புறம் சோளம் போட்டு கலப்பு ஓட்டதுங்க. ஆமாங்க. தீபாவளி முடிஞ்சுங்களா? சரிங்க. சரிங்க மாமா. சரிங்க சரிங்க பாருங்க. வைக்கிறனுங்க. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இது என்ன இவரு தீபாவளி மூடிட்டுட்டாரு, கேட்டா நோம்பி செலவு இருக்குதுங்கிறாரு. அப்புறம் எங்களுக்குலாம் நோம்பி செலவு இல்லையா? நாங்களும் இதை நம்பித்தான் ஐயா வெள்ளாம் பண்ணி விளைச்சல் பண்ணி நோம்பி கொண்டாட போறோம். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கிளம்புவோம். போய் என்ன பண்றது, எதையாவது பண்ணித்தானே ஆகணும். பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. ஐயோ இவர் போன ஆரம்பிச்சிட்டாலே நாடு பண்ணு எத்தனை பாடாம பிரேக் பண்ணியாச்சு. போச்சுடா, கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள போன் வந்தாச்சு. இனி என்னத்த சொல்ல போறாளோ. ஸோ சொல்லுங்கள. என்னங்க எங்க இருக்கிறீங்க? நான் பாரு அப்படியே கடைக்கு வந்தேன். இப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருங்க. கடைக்கண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு போகணும்ல. அட சும்மா வண்டி ஒன்று டயர் ஒன்று பஞ்சர் ஆகி போச்சு, அதை எடுத்து பஞ்சர் போறக்காக சீப் எடுத்துட்டு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம 4 ரோட்ல நிக்கிறேன். நாங்களும் இப்படி சொல்லாம கொள்ளாம போனா நீங்க ஒத்துக்குவீங்களாக்கு? சரி அப்படியே வரும்போது நம்ம ராக்கி முத்தான் கடையில 1/2 கிலோ மைசூர் பாக்கு, 1/2 கிலோ ஜிலேபி, 1/2 கிலோ மிச்சரு, அப்புறம் குலோப்ஜாம் வேணா நான் போட்டுக்கல, அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. பலகாரமா? போன வாரம் தானே மல்லிகை லிஸ்ட்ல முறுக்கு சூடனே அதை செய்யணும் பழன பொட்டுக்கல்ல அரிசி அது இதுன்னு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சர்க்கரையெல்லாம் கேட்டு வாங்கினீங்களா? ஆமா செய்யணும் தான். மல்லிகை பொருள் லிஸ்ட் எழுதி விட்டேன். எனக்கு வாங்க செய்ய முடியலன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். அது ஏன் கேக்குறீங்க? நானும் காத்தால இருந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வேலை பார்த்துட்டே இருக்கிறேன். என்னால முடியணும்ல, எனக்கு கால் எப்படி வலிக்கும் தெரியுமா? சரி 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 புலம்பாத. இதேன்றா ஐயனா இருக்கிறத கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருப்பாரு. ஐயோ உங்க ஐயன் நாயத்தை கொஞ்சம் விடுதம்மா சாமி. பெண்ணு உனக்கு ராக்கி அண்ணன் கடையில் போய் பலகாரம் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானோ? சரி விடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு கூப்பிடுங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க கடைக்கு போயிட்டு கூப்பிடுங்க. நான் போயிட்டு போன் பண்றாத்தா. மகமாயி ஆடாத, நான் போயிட்டு போன் பண்றேன். இப்ப எனக்கு எழுதிட்டு இருக்கிற நீயே உன மூக்கு சிந்திரு. இங்க ஒருத்தருக்கும் வேலை வெட்டி இல்ல, நாங்க சும்மா உட்காந்துக்கிறோமாக்கு. சரி 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 போயிட்டு நான் போன் பண்றேன். சரியா? சரி வைக்கிட்டா. சரிங்க. அப்புறம் துணிமணி எப்போ எடுக்க போறது? துணி எடுக்கிறதுக்கு தானோ காசு வேற இல்லையே. போலாம் பொழுதோட போயிடலாம் சாமி. சரி நீ பொழுதோட போயிட்டு வந்துடல, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்புறம் தீபாவளி வந்து நீ கூட்டமெல்லாம் நெக்கச்சக்கமா ஆகி போயிரு. டவுனுக்குலாம் போக முடியுங்களா? என்னங்க நீங்க டவுனுக்குலாம் போக முடியாது. நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற நம்ம சந்த பக்கத்துல இருக்கிற போய் கடையிலே போய் எடுத்துட்டு வந்துருவோம். போது நமக்குலாம் ஏழைக்காத்த 700 போகுது. அப்புறம் எல்லாம் என்னாலதான் செலவு இழுத்துட்டேன், நான் தான் செலவு இழுத்துட்டேன்னு என்ற மேல பழி போடுறது. சரிங்க நான் என்னங்கிறேன்னு
நீட்டாக பொழுதோட போவோம், பையன் பிள்ளையும் வந்துடுவாங்க, எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு சீலை துணிமணி எடுத்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? புடவை வேணா எடுத்துக்கிறியா நீ? சீலையில ஒன்றும் வேண்டாம், எனக்கு நைட்டி போகுது. வேண்டாமா? நைட்டியே போதுமா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ பட்டு சீலை, அதாவது கழுவு போகிறது 10 பாத்திரம், இதுக்கு எனக்கு பட்டு சீலை. எப்படி பார்த்தாலுமே நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களுக்கு? நோம்பி எனக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டீங்க. கழுது கட்டா குட்டிச்சவருன்னு இந்த வீட்டை விட்டு போட்டு நாங்க எங்க போறது? எங்கதான் கூட்டிட்டு போய்க்கிறீங்கன்னு தெரியாம தான் கேட்கறேன். எப்ப பார்த்தாலும் காத்தால இருந்து பொழுது வரைக்கும் அந்த சமையல் கட்டே கெதி. அதை விட்டாச்சுன்னா மாட்டை பார்க்க, ஆட்டை பார்க்க, நாயை பார்க்க, கோழியை பார்க்க, பூனையை பார்க்க, இத்தனையும் நாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோமாச்சு. அதுக்கு எனத்துக்குங்க பட்டுச்சீல சொல்லுங்க வைக்கல. அது சிவனேன்னு 300 நைட்டி போகுது. அதிகமெல்லாம் செலவெல்லாம் வேண்டாம். நீங்க சீலையெல்லாம் ஒன்று எடுக்க வேண்டாம். நம்ம நைட்டி எனக்கு போகுது. பையன் பிள்ளைக்கு ஏதாவது துணிமணி எடுத்துட்டு, அத்தைக்கு ஒரு புடவை எடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்துக்கோ. போகுது. ஓ, பொழுதோட பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி சரி, பொழுதோட போலாம் போலாம். பொழுதோட போலாமா? போலாம். தீபாவளி தான். தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்கிக்கலாம் சாமி. சரியா? சரி வைக்கிட்டா, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். இல்ல ஓட்டெல்லாம் நான் பேச மாட்டேன். வண்டி நிறுத்தி வச்சுட்டு நீ வண்டி எடுக்கணும்ல. நீ வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வண்டியை எடுக்க முடியும். ராய்க்கு முத்தான கடைக்கு போயிட்டு கூப்பிடுங்க, பலகாரத்துக்கு நான் சொல்றேன். சரி சரிங்க, வைக்கிட்டுங்களா? அட சீக்கிரம் வந்து சேருங்க. இதான் சாக்கிட்டு போய் 4 ரோட்லயும் நின்னுக்காதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. சரி சரி, நான் கடைக்கு போயிட்டு கூப்பிடுறேன். கண்டிப்பா ராக்கி என்ன கடைக்கு போயிட்டே கூப்பிடுறேன். போதுமா? வைக்கிட்டா? வை வை. அப்பாடா. அதாவது பணம் இருந்தாலும் இல்லைன்னாலுமே பஞ்சாயத்து அன்னைக்கு தீர போறது இல்ல. பலகாரம் வேற வாங்கணுமாமா. போன வாரம் தானுங்க அட இளநியா இருக்கிற காசு கொண்டுட்டு போய் மல்லிகை பொருள் வாங்கி கொடுத்தேன். அதுல பலகாரம் சுடணும் தான் லிஸ்டே போட்டா. கடலமா வேணுங்கிறா, அரிசிமா வேணுங்கிறா, என்னென்னமோ வேணும்னா சரி எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்ப கேட்டா கையால் நோகுதாமா. இதுக்கு நீ சிவனேன அந்த பருத்தி மூட்டை அந்த குடோன்லயே இருந்துட்டு போதுங்கிறக்காக பலகாரத்தை சிவனன் கடையிலேயே வாங்கிக்கலாம்ல. இதுக்கு இடத்துக்கு மல்லி லிஸ்ட் அத்தனையும் எழுதி கொடுத்தான் தெரியல. இனி இதுக்கு யாருகிட்ட கடை வாக்குறது? நான் சொன்னா இல்லையா துணிமணி எடுக்கிறதுக்கு புலம்புவான்னு சொன்னா இல்லையா? புலம்புறான். சாமி தயவு செஞ்சு அடுத்த ஒரு சென்மத்துல ஆம்பளையா மட்டும் பொறக்கவே கூடாது. போய் நீ பலகாரம் வாங்கி கொடுக்கல, பஞ்சாயத்து ஆயிரம் நான் போய் வாங்கி கொடுக்குறேன். போலாம். ரைட். நம்ம நிலைமை அது ஆம்பளையா மட்டும் பிறந்துட்டா நிக்கவே நிக்காது போல இருக்குதே. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க அண்ணா. யாரும் அடிச்சாலும் போக மாட்டேங்கிறீங்க. ராக்கி என்ன கடைக்கே போயிட்டு கூப்பிடணுமாமா. அது நாம சொன்னா கேக் வாங்கி தர மாட்டாங்களாமா. அவங்கதான் சொல்லணுமாமா. என்ன கொடுமை தெரியுங்களா? நாம இவருக்கு ஒரு வேலை சொன்னா இவர் நமக்கு ஒரு வேலை சொல்றாரு. வீட்டுல உட்காந்துக்கிறீங்களா போய் மாட்டை மாத்தி கட்டினேன்னு கேக்குறாரு. இந்த நோம்பி நொடி ஏந்தா வருதோ அப்படின்னு இருக்குது. சரி போய் என்ன பண்ணுவோம்? நீ மாட்டை மாத்தி கட்டலின்னா வந்து அப்புறம் அதுக்கு வேற ஜங்கு 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 ஜங்குன்னு குதிப்பாரு. நான் போய் மாட்டை மாத்தி கட்டிட்டு வரேன். ஏனுங்க வீடியோலாம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்குதுங்களா? முழுசா பாத்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்க, புதுசா யாராவது பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. சரிங்களா? ஏதாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, என்ற சம்சாரம் வேற வரலையான்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. பட்டாச்சு வாங்கணுமாமா, துணி எடுக்கணுமாமா. போயிட்டு வரட்டுங்களா? இதை வந்துட்டேன் பிள்ளை, வரணுங்க.